ஓடிப்படா ஓடிப்போ அம்மா மடித்து வந்தாங்க அம்மா மடித்து வந்தாங்க அவனுக்கு ஓடிப்படி பச்சை 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 மூஞ்சிடுமா? ஐயோ மூஞ்சி நீ போயிட்டியா? எனக்கு ரோஸ் கலர் கடையில பெயிண்ட் வாங்கியா? பச்சை பச்சை வாங்கி வச்சுக்கோ, பச்சை பச்சை வாங்கி வச்சுக்கோ. மாட்டும் எங்க அம்மா மூஞ்ச பாரு எப்படி இருக்குது. அப்படி சொல்றா பைபாஸ் ரோட் மாதிரி. ஏய் நான் மூஞ்சி மாதிரி அது பாத்துக்கலாம் அப்படா. ஏய் முரு வீட்டுல சண்டை நடக்குது ஓடியாங்க. வாடி வாடி தம்பி எங்க போணும்? ஒரே பிரச்சனை ஆகுது. இது வந்து ரெண்டு பிரச்சனை. இது வந்து பஞ்சாயத்து பண்ணி முடிச்சாடா போக முடியும். பஞ்சாயத்து பாய் உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரியுமா? எனக்கு அடிப்பாக வேணும் சுவாமி. அவளுக்கு நோய் மத்து வந்துடும். மலை மோட்ல இது வந்து என்ன சொல்லுங்க? எனக்கு அடிப்பாக தான் வேணும். ஆடி மாசம் நாய் அழிக்குமா அடிபாக ஏன் கேக்குறாங்கன்னு தெரியுதா? அடியில இருக்கிறது பாதம், அந்த பாதத்தையே தொட்டு கும்பிடணும். ஐயனை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அடிபாகம் கேக்குறாங்க. தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு அடிபாகம் கொடுத்துட்டு மேல் பாகம் குத்தாங்க ஓட சொல்லு. எடுக்க வேணாம். மேல் பாகம் அவளுடைய மொழி சுட்டு சுட்டு ஆளுங்க பாதி பாதியா ஆளுங்க பாதி அப்படியே நெத்தில பாதி பாதின்னா இப்ப எப்படி குறுக்கு வெட்ட போற நெடுக்கு வெட்ட போறியா? குறுக்கு வெட்ட போற. சரி குறுக்கு வெட்டினா ரெண்டு பாகமா ஆயிடும். அப்போ அவங்க தான் வேணான்றாங்களே, அப்படி பண்ணாத. நெடுக்க போல நெடுக்க போலதுனாக்கா ஒரு கண்ணு பாதி மூக்கு அப்புறம் பாதி வாய். சொல்றது கேளு. நெடுக்க வெட்டினா ஒரு கண்ணு பாதி மூக்கு பாதி வாய் ஒரு கையு. அதுக்கு சரிடா. இப்ப நெடுக்க பழக்க போறேன். உனக்கு பாதிங்க பாதி யாருக்கு எது ஒண்ணுமா எடுத்துங்க. பாதி நெத்தி பாதி நெத்தி பாதி புருவம் பாதி புருவம் பாதி மூக்கு பாதி மூக்கு பாதி வாய் பாதி நெஞ்சு நெஞ்சு பாதி மார்பு மார்பு பாதி வயிறு பாதி பாதிப்பு இல்லாத பகட்டு கொடுக்குறாங்க. இங்க எள்ளுக்கா பழக மாதிரி பழகுற. சரி நான் பழைய அப்ப எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு பீஸ் ஒதுக்குனா உன் கொண்டாடி கொடு. ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? வாங்க, நான் அதை விட ஒரு நல்ல பஞ்சாயத்து பண்ணிடுறேன். வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள். ஆமா 7 நாள்ல 3 நாள் உங்க
வீட்டுக்கு அவர் வரட்டும். எனக்கு 3 நாள். நீ 3 நாள் உன் வீட்டுக்கு வரட்டும். சரி. இது ஒரு நாள். இது ஒரு நாள் நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வாங்க. கூட்டு பஞ்சாயத்து பண்ணி கூட்டு பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்றான்னு. அப்படி விளக்கமா சொல்லு. அதான். விடு. தேவா, வள்ளி, வாருங்கள் இங்கே. நீங்கள் ஏன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் யார் தெரியுமா? வந்த சாத்தி உங்களால வந்த சாத்தி. நீ ஒழுங்கா சீரா என் வீட்டுக்கு வந்த நாயா. வெண்டைக்காய் போடுற மாதிரி புடி வச்சுக்கமா. டேய், வாடா இங்க. நீ இந்த கம்பெனில துணைக்கு வரல. வேலைக்கு தான் வந்திருக்கிற. பார்க்காத வந்துக்கயா. டேய், அவர் வந்தக சரியில்லை. அவர் வந்தக சரியாந்தா அம்மா கிட்ட இருந்திருப்பாரு. அவர் வந்தக சரியில்லைதா. அது பூச்சாட்சி வெண்டைக்காய். வள்ளி, தேவா, சுவாமி, நீங்கள் இருவரும் யார் தெரியுமா? யார்? நீங்கள் இருவரும் அக்கா தங்கைகள். முன்பு ஒரு காலத்திலே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த அந்த பரந்தாமனின் ஆனந்த கண்ணீரிலிருந்து பிறந்தவர்கள் அமுதவள்ளி, சுந்தரவள்ளி. அமுதவள்ளியாகிய நீ தேவர்கள் குறை நான் தீர்த்ததால் அந்த தேவதனுக்கு மகளாக பிறந்து எப்பொழுதுமே என்ன அடைய வேண்டும் என்று இடைவிடாமல் துதி செய்து கொண்டிருந்தாய். அதனால் சீக்கிரம் என்ன வந்து அடைந்தாய். வள்ளி, கானக தலைவன் நம்பிராஜனுக்கு மகளாக வள்ளி கொடியில், அதாவது வான்மொழி வள்ளி என்று சொல்வார்கள், அண்ணவனுக்கு மகளாக பிறந்து நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் என்னை துதி செய்து கொண்டிருந்தாய், என்னை அடைய வேண்டும் என்று. அதனால் சற்று கால தாமதமாக என்னை வந்து அடைந்தாய். இப்பொழுது புரிகிறதா? நீங்கள் இருவரும் யார் என்று? நீ செய்தது தப்பு. போ, மன்னிப்புகள் போ. அக்கா, ஆமா, என்ன சொல்றீங்க? அக்கா, ஐயோ நீ அக்கா சொன்ன சில்லுக்கு எனக்கு போ. அக்கா, தங்கா, தங்கா. வள்ளி, ஆபத்து ஆபத்து ஆபத்து. ஆபத்தா? ஆமா, சுவாமி தேவனுக்கு ஆபத்து வந்து விட்டது. ஆபத்தா? யாரால் தெரியுமா? யாரால் ஆபத்து? அந்த உதயகிரி அஸ்தமதி ஆளக்கூடிய கண்ணன் கார்கோடி என்பவர்கள் ஆபத்து. சுவாமி, என்னுடைய தாய் சக்தியை சிறையில் எடுத்து வச்சிருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது என்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும். ஆனால் என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படி? 7.5 கோடி மந்திர தந்திர மாய ஜாலங்கள், கூடு விட்டு கூடு பாயும் தன்மை, மோடி வைப்பது மோடி எடுப்பது, இப்படிப்பட்ட பல வித்தைகளை கற்றவர்கள் அவர்கள். அதனால் என்னுடைய சக்தி தாயை காப்பாற்ற வேண்டுமானால் என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? தெய்வா, சுவாமி, நீயும் ஜோதிச்சியாகவும் நானும் ஜோயனை உருவெடுத்து அவர்கள் வைக்கும் மோடி நாம் எடுக்க வேண்டும். வள்ளி, சுவாமி, நீ எப்படி தெரியுமா? குறி சொல்லும் குருத்தியாக சென்று முக்காலத்தை உணர்ந்து குறி சொல்லுமா நடித்து அவர்களை மயக்க வேண்டும். அப்படியா சுவாமி? அப்படியா? ஆமா. உங்க பெருமை எத்தனை பெருமை சுவாமி. சிறப்புடன் நீ கண்ட கோட்டம் உண்டு. போர் பஞ்சமில்லை திருப்பணம் குன்றத்தின் மீது கால் முருகா தனிமலை மீது எதிரொலிக்கும் பசியோடு வருவோர்க்கு ஞான பழம்